ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு tamilpangusandhai. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் மார்க்சன்ஸ் ஃபார்மாவோட Q4 ரிசல்ட்ஸை பற்றி பார்க்கலாம். அண்ட் அப்படியே ஜுப்லின் ஃபார்மாவோட 2 முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதையும் பார்க்கலாம். அண்ட் அப்படியே கேம்பஸ் ஆக்டிவோட Q4 ரிசல்ட்ஸ், விகார்டோட ரிசல்ட்ஸ், ஹிகால், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், சுஸ்லன் எனர்ஜி, சோபா அண்ட் அதே போல் இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு வந்த டொரண்ட் ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் அண்ட் அதே போல் இந்தியாபுல்ஸ் ரியல் எஸ்டேட்டோட ரிசல்ட்ஸையும் பார்க்கலாம். அண்ட் அப்படியே இன்னைக்கான FIS அண்ட் DSO டேட்டா அண்ட் என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட், இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயினோட டேட்டா அண்ட் ஃபைனலாக இன்னைக்கான கோட் பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.19% பாசிட்டிவ்ல 18,633ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நிஃப்டி 50 சென்செக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை, அதாவது அதோட ரெக்கார்ட் ஹைஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1% தான் கம்மியாக இருக்கு. ஓகே, இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 124 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.28% பாசிட்டிவ்ல 44,436ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அப்படியே பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹைல இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு நிஃப்டி 50ல் அதிகமான வெயிட்டேஜஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ்லேயே இன்ஃபோசிஸ் அண்ட் கொட்டாக் மஹிந்திரா பேங்கோட ஷேர் ப்ரைஸ் தான் நல்லாவே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் அதுவே ஓவரால் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ அரபிந்தோ ஃபார்மா, RBL பேங்க், MCX, PFC அண்ட் ஆதித்யா பிர்லா கேபிட்டல். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ வேதாந்தா, நௌக்ரி, சாம்பல் ஃபெர்டிலைசர்ஸ், நேஷனல் அலுமினியம் அண்ட் மதர்ஸ் அண்ட் சுமி. அண்ட் இன்னைக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோட ஸ்டாக்ல ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. ஓகே, ஃபர்தர் மார்க்கெட்டோட முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே மறக்காம பெல் நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணிருக்கீங்களான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மார்க்சன்ஸ் ஃபார்மாவோட Q4 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ மார்க்சன்ஸ் ஃபார்மாவோட Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ அரௌண்ட் 16.2% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது போன வருஷம் 29.6 crores இருந்த ப்ராஃபிட் இந்த Q4ல் அரௌண்ட் 82.7 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா 15.2%லேருந்து 22.5% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்சன்ஸ் ஃபார்மாவோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதனால் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே மார்க்சன்ஸ் ஃபார்மாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஜுபிலண்ட் ஃபார்மோவா ரிலேட்டடாக 2 அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா US FDA வந்து இந்த ஜுபிலண்ட் ஃபார்மாவோட கனடாவில் இருக்கிற கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ஃபெசிலிட்டிக்கு OAI, அதாவது அஃபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேட்டட்ன்ற கிளாசிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த OIA என்ற கிளாசிஃபிகேஷனுக்கு என்ன மீனிங்னா, இன்ஸ்பெக்ஷனோட முடிவில் சில நான் கம்ப்ளைன்சஸ் இருந்திருக்கும். ஸோ அதை அட்ரஸ் பண்ணலன்னா US FDA வந்து அந்த ஃபெசிலிட்டியில் சில ரெகுலேட்டரி ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அதாவது ஈவன் அந்த ஃபெசிலிட்டிலேருந்து சப்ளை ஆகிற ப்ராடக்ட்ஸுக்கு அப்ரூவலை கூட ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி கம்பெனி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, US FDAவோட க்ளோஸாக ஒர்க் பண்ணி அவங்களோட அப்சர்வேஷன்ஸை ஸ்டிப்புலேட்டட் டைம்குள்ளே அட்ரஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த கம்பெனி ரிலேட்டாக இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரான ஹரி எஸ் பார்ட்டியான்றவர் அவரோட போர்ஷன்லேருந்து ஸ்டெப் டவுன் பண்ண போகிறதாகவும் ஆனால் அவர் சேர்மன் போர்ஷனில் கண்டினியூ பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் கம்பெனியோட CFO ஆன அருண் சர்மாவும் ஸ்டெப் டவுன் பண்ண போகிறதாகவும் அண்ட் MDயோட போர்ஷனுக்கு பிரியாவிராத் பார்ட்டியான்றவங்களை அப்பாயின் பண்ணதாகவும் அண்ட் அர்ஜுன் சங்கர் பார்ட்டியான்றவங்கள ஜாயிண்ட் MDயாகவும் அப்பாயின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஓவரால் ஜுப்லின் ஃபார்மாவோ கம்பெனிக்கு US FDA கிட்ட இருந்த வந்த அப்சர்வேஷன்ஸும் அண்ட் இந்த ரெசிக்னேஷன் அப்டேட்ஸும் ஒரு நெகட்டிவ் அப்டேட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதனால் இன்னைக்கு ஜுப்லின் ஃபார்மாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 7.29% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து கேம்பஸ் ஆக்டிவேரோட Q4 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். கேம்பஸ் ஆக்டிவேரோட Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.3% டவுன் ஆயிருக்கு. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட்டில் எந்த ஒரு க்ரோத்தும் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்குது. அண்ட் அதுவே மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 22.3%லேருந்து 16.3%க்கு வந்திருக்கு. அண்ட் இவங்களோட ரிசல்ட்ஸை குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே வீக்காக வந்திருக்கு. அதாவது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% டவுன் ஆயிருக்கு. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட்ன்றது ஆல்மோஸ்ட் 53% டவுன் ஆயிருக்கு. ஸோ இப்படி ஓவரால் ரிசல்ட்ஸ்ன்றது வீக்காக வந்ததுனால இன்னைக்கு கேம்பஸ் ஆக்டிவேரோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 7.57% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு டொரண்ட் ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டொரண்ட் ஃபார்மாவோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ ஆல்மோஸ்ட் 16.9% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே இந்த வாட்டி நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது போன வருஷம் Q4ல் 118 crores நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுவே இந்த Q4ல் 287 crores நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா 26.3%லேருந்து 29.2%க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்திருக்கு. அடுத்து விகார்டோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். விகார்டோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 8% அதிகமாக இருக்குது. ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 41% டவுன் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின்ஸும் வீக் ஆயிருக்கு. அதாவது 10.6%லேருந்து 8.6%க்கு வந்திருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி விகார்டோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 0.04% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஹிகாலோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாசிட்டிவ் வந்திருந்தது. அதாவது அவங்களோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ அரௌண்ட் 8.5% அதிகமாக இருந்தது. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 73.8% அதிகமாக இருக்குது. அண்ட் ஈவன் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா 12.1%லேருந்து 16.1%க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இப்படி ஓவரால் ரிசல்ட்ஸ் நல்லாவே வந்ததுனால இன்றைக்கி ஹிகாலோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 8.67% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோட Q4 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். இவங்களோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 21.3% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50.5% அதிகமாக இருக்குது. ஆனால் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 13.1%லேருந்து 11.4%க்கு ட்ராப் ஆயிருக்கு. ஆக்சுவலாக ரெவன்யூ நவோ ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டட் விட பெட்டராக இருந்தாலும் ப்ராஃபிட் அண்ட் மார்ஜின்ஸ்ன்றது எக்ஸ்பெக்டட் விட ஓரளவுக்கு கம்மியாக வந்திருக்குன்னே சொல்லலாம். எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 0.89% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு சுஸ்லோன் எனர்ஜியோட ரிசல்ட்ஸ் வந்திருந்தது, அதை பார்க்கலாம். ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 30.8% டவுன் ஆயிருக்கு. ஆனால் இந்த வாட்டி நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது போன வருஷம் Q4ல் அரௌண்ட் 205 crores நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுவே இந்த Q4ல் 320 crores நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா 7.5%லேருந்து 13.5%க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரெவன்யூ டவுனாக இருந்தாலும் ஓவரால் ரிசல்ட்ஸ்ன்றது பாசிட்டிவாகவே இருக்குன்னு சொல்லலாம். எனிவே இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே சுஸ்லான் எனர்ஜியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.9% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு இந்தியாபுல்ஸ் ரியல் எஸ்டேட்டோட Q4 ரிசல்ட்ஸும் வந்திருந்தது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வந்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது எங்களோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 57.2% டவுன் ஆயிருக்கு. அண்ட் அதுவே லாஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்குது. அதாவது போன வருஷம் Q4ல் 60 crores அளவுக்கு லாஸ் போஸ்ட் பண்ணவங்க இந்த Q4ல் 375 crores லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்தியாபுல்ஸ் ரியல் எஸ்டேட்டோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்காக வந்திருக்குன்னே சொல்லலாம். ஓகே, அடுத்து சோபாவோட Q4 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். சோபாவோட Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 70.3% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது போன வருஷம் Q4ல் அரௌண்ட் 14 crores இருந்த நெட் ப்ராஃபிட் இந்த Q4ல் 49 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் மார்ஜின்ஸ் மட்டும் 10.9%லேருந்து 9.6%க்கு டவுன் ஆயிருக்கு. எனிவே மார்ஜின் தவிர ஓவரால் ரிசல்ட்ஸ்ன்றது நல்லாவே வந்திருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி சோபாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 1.8% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து FIS அண்ட் DISஓ டேட்டா பார்க்கலாம். இன்றைக்கி FIS பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2085 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே DIS பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 438 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து இன்றைக்கி என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கி என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட ஓவரால் MTM ப்ராஃபிட்ன்றது ஆல்மோஸ்ட் 13,000 இருக்குது. அண்ட் நான் இன்றைக்கி எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் போர்ஷன்லேருந்து எக்ஸிட் ஆகலை அண்ட் எந்த ஒரு புது போர்ஷன்லையும் என்ட்ரி ஆகலை. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருந்தாலும் அடுத்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிற 19,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஓரளவுக்கு பெட்டராக பார்க்கலாம். அண்ட் இதே போல் புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இமீடியட்டாக 18,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஆனால் இது தாண்டி அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிற 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஓரளவுக்கு பெட்டராக பார்க்கலாம். ஸோ இது டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்து நிஃப்டியோட ரேஞ்சுன்றது 18,300லேருந்து 18,800க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆர் சேஃபர் சைடுக்கு 18,000லேருந்து 19,000க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஃபைனல் இன்னைக்கான கோட் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் ஸோ கேஷுவல் அபவுட் யுவர் லைஃப் யூ வில் பிகம் எ கேஷுவாலிட்டி. ஓகே, இதை பற்றி உங்களோட கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், குட் பை.